சி அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிஏஐ எக்ஸாமினேஷன் டேட்டை போஸ்ட்பான் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் கொஷின் மார்க்காக எல்லா ஐசிஏஐ ஸ்டூடெண்ட் அண்ட் கேண்டிடேட்டுக்குமே அவங்களோட மைண்டில் இருக்குது. ஏன்னா அவங்க இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைமிங் கிடைக்கும். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா டைமிங்கில் நம்ம இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், இல்லை நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்து எழுதி பார்க்கலாம். அதனால் நம்ம வந்து டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நிறைய டெஸ்ட்லாம் நம்ம எழுதுறது தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து எந்த இடத்துல ஃபால் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து எந்த இடத்துல நம்மளை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், எப்படி ஷார்ட் அண்ட் எஃபெக்டிவாக வந்து ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய கெயின் பண்ணிக்குவோம். நம்ம வந்து நிறைய டெஸ்ட் எழுத தான் நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ஐசிஏ வந்து எக்ஸாமினேஷன் டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு பெனிஃபிட்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்கும். ஸோ ஐசிஏ வந்து எக்ஸாமினேஷன் டேட் போஸ்ட்பான் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் டேட்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இப்போ எலெக்ஷன் டேட்டும் ஐசிஏ எக்ஸாமினேஷன் டேட்டும் மீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஐசிஏ வந்து எக்ஸாமினேஷன் டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு ஐசிஏ மெம்பர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலி ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஐசிஐ கிடையாது. அவங்க ஜென்ரலாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷனை வச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது கண்டிப்பாக ஐசிஏவோட எக்ஸாமினேஷன் டேட் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த ட்வீட்டுக்கான கமெண்ட் செக்ஷன்லேயும் இன்னொரு மெம்பரும் போட்டிருந்தாங்க, ஆமாம் கண்டிப்பாக வந்து ஜென்ரல் எலெக்ஷன் டேட்டும் ஐசிஏவோட எக்ஸாம் டேட்டும் மீட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதையே நம்பிட்டுருக்காமல் உங்களுடைய டைம் டேபிள் இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து ஐசிஏ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் உங்களோட டைம் டேபிளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்போ எலெக்ஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது நியூஸில் நான் பார்த்தேன். இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் டேட்டா அவங்களும் வந்து நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன், இல்லை நான் அப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன்னு அவங்களும் அதை தள்ளி போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபெப்ரவரி எண்டில் நாங்கள் வந்து எலெக்ஷன் டேட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் அண்ட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இப்போ வந்து ஏர்லி மார்ச் அப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா மார்ச் 13 அன்னைக்கு நாங்கள் இன்னும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் எலெக்ஷன் டேட்டை நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஐசிஏ எக்ஸாம் டேட்டும் இதுவும் மீட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு கண்டிப்பாக போஸ்ட்பான் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் அண்ட் நிறைய எக்ஸ்பர்ட்லாம் என்ன ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் மிடில் இருந்து மே மிடிலுக்குள்ளே தான் எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மிடில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மே மிடில் தான் எண்ட் ஆகுது. இப்போ நம்மளோட ஐசிஏ எக்ஸாமுமே பார்த்திங்கன்னா மே மிடில், அதாவது மே 13 தான் நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது ஐசிஏ வந்து எக்ஸாமினேஷன் டேட்டை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு. அதே நான் இன்னொரு வெப்பேஜில் நான் பார்த்தேன், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் எப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 16 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் டெல்லியில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் லைனாக எல்லா ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ப்ரிடிக்ஷனும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஐசிஏ வந்து 200% சான்சஸ் இருக்குது எக்ஸாம் டேட்டை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம இதையே நம்பிட்டு இல்லாமல் இப்போது ஐசிஏ என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்கு மார்ச் 13க்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஐசிஏ வந்து இதை பேஸ் பண்ணி தான் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சிஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அவங்கள எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகிறதுக்காக நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இது ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.